الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج، وما تفعلوا من خير يعلمه الله، وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் நல்ல அமல்களை செய்து ரமலானுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தின் நடுப்பகுதியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷவ்வாலுடைய மாதத்துக்கு பின்னால் வரக்கூடிய தொடர்ச்சியான 3 மாதங்களும் இஸ்லாத்துடைய புனிதமான மாதங்களாக கருதப்படுகின்றன. நாம் எதிர்பார்க்கக்கூடிய துல்காதா, அதற்கு பின்னால் வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா, அதுக்கு பின்னால் வரக்கூடிய முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக நாம் சந்திக்கின்ற புனிதமான மாதங்களாகவும், இடையில் ரஜப் என்று சொல்லப்படுகின்ற 4வது ஒரு மாதத்தை அல்லாஹ் புனிதமான மாதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, புனிதமான மாதம் என்று சொல்கிற போது அந்த புனிதமான மாதங்களில் நாம் செய்கின்ற நல்ல அமல்களுக்கு அல்லாஹு தஆலா எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கின்றான். அந்த மாதங்களில் நாங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், பாவங்களை விட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு சில நாட்களிலே நாங்கள் புனிதமான மாதங்களில் முதலாவது மாதமாகிய துல்காதாவுடைய மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கண்ணியப்படுத்திய ஒரு மாதம், மிகவும் சிறப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்காதாவுடைய மாதத்தை கழித்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் ஊடாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். 4 உம்ராக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது இந்த துல்கஅதாவுடைய மாதத்தில் தான். கண்ணியமானவர்களே, எனவே ஆகவும் சிறந்த, அல்லாஹ் குர்ஆனில் சிறந்த மாதம் என்று சொன்ன, புனிதமான மாதம் என்று சொன்ன அந்த மாதங்களில் ஒன்றாகிய ஆரம்பமான மாதம் துல்கஅதாவை நாங்கள் அடைய இருக்கின்றோம். எனவே கண்ணியமானவர்களே, அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, மதிக்கக்கூடியவர்களாக, சிறப்புப்படுத்தக்கூடியவர்களாக, நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், எம்மை விட அதிகமான நன்மைகளை செய்தவர்கள், எம்மை விட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட துல்கஅதா மாதத்தில் ஏனைய மாதங்களில் செய்யாத நல்ல அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து எமக்கு முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா அந்த மாதத்துடைய ஆரம்ப 10 தினங்களை சிறப்பாக, கண்ணியமாக, விசேஷமான 10 தினங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருந்தாலும் கூட அந்த துல்ஹிஜ்ஜா மாதம் முழுக்க கண்ணியமான ஒரு மாதமாக, சிறந்த ஒரு மாதமாக, குர்ஆனில் புனிதமான மாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மாதத்தில் தான் இந்த உலகத்தில் மிக குறைவானவர்கள், மிகவும் குறைவானவர்கள் செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை, செய்ய வேண்டிய ஒரு கடமையை அல்லாஹு தஆலா அந்த மாதத்தில் தான் செய்ய வேண்டும், அந்த மாதத்தில் தான் அதை செய்தாக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதுதான் கண்ணியமான சகோதரர்களே ஹஜ்ஜுடைய கடமை. இந்த ஹஜ்ஜுடைய கடமை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக ஆக்கவில்லை. மாறாக யாரிடத்தில் பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, யாரிடத்தில் உடம்பில் சக்தி இருக்கிறதோ, அப்படியானவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஹஜ் என்று சொல்கின்ற வணக்கத்தை கடமையாக, இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் மிக குறைவானவர்களால் செய்யப்படுகின்ற ஒரு வணக்கம், இபாதத்து தான் ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஹஜ் சம்பந்தமாக, ஹஜ் என்ற பெயரில் குர்ஆனில் முழுமையான ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு 5 தடவைகள் ஒரு முஸ்லிம் கட்டாயமாக தொழ வேண்டும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில், பல சூறாக்களில், பல ஆயத்துக்களில் தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். ஆனால் எங்கும் அல்லாஹ் குர்ஆனில் எந்த சூறாவுக்கும் சூரத்து ஸலா, தொழுகை என்ற பெயரை அல்லாஹ் எந்த சூறாவுக்கும் வைக்கவில்லை. குர்ஆனில் எந்த சூறாவுக்கும் தொழுகை என்ற பெயரை அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, ஒரு மாதம் முழுக்க பகலிலே பசியோடு இருக்கின்றோம், இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம், உணர்வுகளை, ஆசைகளை எல்லாம் அடக்குகின்றோம். மிகவும் சிரமமான, பாரமான, கஷ்டமான ஒரு வணக்கம் நோன்பு. அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசி இருக்கின்றான். சில ஆயத்துக்களின் மூலம் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். ஆனால் எங்கும் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து ஸௌம், நோன்பு என்ற பெயரில் எங்கும் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்கவில்லை. முழுமையாக நோன்பை பற்றி பேசி தனி ஒரு சூறாவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் நோன்பு என்று பெயர் வைக்கவில்லை. ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ஒரு சாரார்,
மிகவும் குறைந்த ஒரு சாரார் செய்ய வேண்டிய ஒரு கடமை ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சில இடங்களில் பேசி, அதே நேரத்தில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு முழுமையான சூறாவினூடாக ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், அவருடைய ஹஜ்ஜை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பேசிவிட்டு, கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஹஜ் என்ற பெயரில் அல்லாஹ் குர்ஆனில் தனி ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனில் சஜதாவுடைய ஆயத்துக்கள், சஜதா செய்ய வேண்டிய ஆயத்துக்கள் 14 ஆயத்துக்கள் உள்ளன. 14 இடங்களில் சுஜூது செய்வது, அந்த ஆயத்துக்களை ஓதியதன் பின்பு சுஜூது செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த 14 சுஜூதுகளில், சஜதாக்களில் 2 சஜதாக்களை அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் மாத்திரம்தான் வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பாக, கண்ணியமாக, ஒரு மகிமை நிறைந்த ஒரு சூறாவாக அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜை அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு அந்த சூறாவுக்கு சூரத்துல் ஹஜ் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த ஒரு வணக்கம் தான் ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹஜ் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் எங்களுக்கு, உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டிக் கொடுத்த ஒரு வணக்கம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், சிறுபிராயத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு தனிமையில் வாழ்ந்து திருமணம் முடித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கிய மற்றவர்களாக உலகத்தில் அவர்கள் சோதிக்கப்பட்டு 85 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்திலிருந்து அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்காவுக்கு செல்ல வேண்டும், எங்கு மலக்குமார்களின் மூலம் அல்லாஹு தஆலா ஆரம்பமாக கஅபத்துல்லாவை கட்டினானோ அந்த கஅபா அமைந்திருக்கக்கூடிய இடம், மலக்குமார்கள் ஆரம்பமாக, மலக்குமார்களின் மூலமாக, வானவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா கஅபத்துல்லாவை கட்டுகின்றான். மனிதர்களால் கட்டப்பட்ட இடம் அல்ல. அல்லாஹ் அந்த இடத்தை மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த இடத்தில் என்னுடைய மாளிகை, என்னுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்று மலக்குமார்களுக்கு, வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல, வானவர்கள் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களை, பிறகு அந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய அந்த வீடு காபத்துல்லா உடைந்து விடுகிறது, அழிந்து விடுகிறது. அதற்கு பின்னால் மீண்டும் முதலாவது மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே இடத்திலே அந்த காபத்துல்லாவை மீண்டும் கட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, பிறகு அந்த காபத்துல்லா உடைந்து விடுகிறது, அடையாளமற்றதாக மாறிவிடுகிறது. பிறகு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்த அவர்களுடைய பிள்ளைகள் அந்த காபத்துல்லாவை மீண்டும் கட்டுகிறார்கள். மீண்டும் அந்த காபத்துல்லா அழிந்து விடுகிறது, உடைந்து விடுகிறது. பிறகுதான் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய எகிப்திலே அவர்கள் திருமணம் செய்த அவர்களுடைய இரண்டாவது மனைவி ஹாஜர் அம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். ஷாமில் இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துக்கு செல்கிறார்கள். எகிப்திலே ஹாஜர் அம்மையாரை திருமணம் செய்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா குழந்தையாக கொடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்களாக குழந்தை பாக்கிய மற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே 85 வருடங்களாக ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை நீ தர வேண்டும்.
சாலிஹான குழந்தையை தர வேண்டும், ஒரு குழந்தையை நீ தர வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பல வருட காலங்களாக துஆ செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சில போது நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு விடயத்தை கேட்போம், பல வருடங்களாக கேட்போம், பல மாதங்களாக கேட்போம். அல்லாஹு தஆலா நாம் கேட்பதை விட சிறந்ததை தருவதற்காக, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டதை விட சிறந்ததை தருவதற்காக எங்களுடைய துஆக்களை அல்லாஹ் சில போது ஏற்றுக்கொள்ளாமல் நாம் கேட்டதை தாமதித்து தருவான். சில விடயங்களை உடனடியாக யா அல்லாஹ் நீ தர வேண்டும் என்று கேட்போம். ஆனால் அல்லாஹ் அதை 10 வருடங்களுக்கு பின்னால் தருவான், 15 வருடங்களுக்கு பின்னால் தருவான், 40 வருடங்களுக்கு பின்னால் தருவான். கேட்டவுடன் எங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபனாக இருக்கும் போது, திருமணம் முடித்து ஆரம்ப காலத்தில் வாழும் போது அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பான். 85 வருடங்களாக துஆ செய்கிறார்கள். முதுமை அடைந்தும் துஆவை விடவில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் 85 வருடங்களாக ஒரு குழந்தையை கேட்டார்கள், சாலிஹான ஒரு பிள்ளையை கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுடைய இரண்டாவது மனைவி ஹாஜர் அம்மையார் மூலம் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாவது ஆண் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது ஒன்றை, கேட்டது ஒரு குழந்தையை. அல்லாஹு தஆலா மீண்டும் எந்த மனைவி 85 வருடங்களாக குழந்தை பாக்கியம் அற்று இருந்தார்களோ அந்த மனைவி சாராவுக்கு அல்லாஹு தஆலா மீண்டும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை தர வேண்டும். கேட்டார்கள், கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், நிராசையாகவில்லை. அல்லாஹ் உதவி செய்வான் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, கேட்டது ஒரு சாலிஹான குழந்தையை. அல்லாஹு தஆலா 2 நபிமார்களை குழந்தையாக கொடுக்கின்றான். 2 நபிமார்கள் பிறக்கின்ற போதே அல்லாஹ் சொல்லிவிட்டான், இவர்கள் நபிமார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இரண்டாவது மனைவியின் மூலம், ஹாஜரின் மூலம் அல்லாஹ் குழந்தையாக கொடுக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, அவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் வர்ணிக்குகிற போது என்ன சொல்கிறான்? குலாமுன் ஹலீம். ஒரு தாய்க்கு, அதாவது ஒரு தகப்பனுக்கு கிடைத்த 2 குழந்தைகள், 2 குழந்தைகளுடைய வித்தியாசமான தன்மைகளை, சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவரை பற்றி சொல்கிற போது குலாமுன் ஹலீம், அவரு சகிப்பு தன்மை உள்ள குழந்தை. ஒரு வாப்பாவுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள், ஒரே தன்மையோடு இருக்க மாட்டார்கள், ஒரே பண்போடு இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் உணர்த்துகிறான். முதலாவது குழந்தை இஸ்மாயில், அல்லாஹ் சொல்கிறான் குலாமுன் ஹலீம், அவர் பொறுமைசாலி, எதையும் தாங்கக்கூடியவர், எதையும் சகிக்கக்கூடியவர், எதையும் துணியக்கூடியவர், பொறுமைசாலி என்று அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வர்ணிக்கின்றான். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனைவி, பல வருட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த சாரா அம்மையாருக்கு அல்லாஹ் இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டாவது குழந்தையாக, சாராவுக்கு முதலாவது குழந்தையாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வாறு சொல்கிறான்? குலாமுன் அலீம். ஒரு எழுத்து வித்தியாசம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அலீம், சகிப்பு தன்மை உள்ளவர், பொறுமைசாலி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் என்ன சொல்றான்? குலாமுன் அலீம், அறிவாளி, விவேகமானவர், திறமைசாலி,
சாதுரிய தன்மை உள்ளவர், விவேகம் உள்ளவர், கல்வி ஞானம் உள்ளவர், அறிவு ஞானம் உள்ளவர் என்று அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை வர்ணித்து, அந்த நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாய் பல வருட காலங்களாக குழந்தையற்று இருந்த அந்த தாய்க்கும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை குழந்தையாக நபியாக கொடுத்து, அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக அல்லாஹ் கொடுத்து, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குழந்தையாக கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் வீணாக்கவில்லை. ஒரு குழந்தையை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹு தஆலா 2 குழந்தைகளை கொடுக்கின்றான். 2 வித்தியாசமான தன்மைகளை கொண்ட, வித்தியாசமான பண்புகளை கொண்ட 2 குழந்தைகளை கொடுத்து, அதில் ஒரு குழந்தையின் பரம்பரையை, பிச்சனத்தை, வம்சத்தை அல்லாஹ் நபிமார்களாக ஆக்கிவிட்டான். கண்ணியமானவர்களே, அந்த அளவு தியாகங்களை வாழ்க்கையில் சந்தித்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய முதலாவது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹாஜர் அம்மையார் அவர்களையும் அல்லாஹு தஆலா மக்காவுக்கு அனுப்புகின்றான். மக்காவுக்கு அனுப்பக்கூடிய நேரத்திலே அந்த மக்காவில், அந்த மக்கா மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் பல வருடங்களுக்கு பின்னால் அவருக்கு கிடைத்த அந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹாஜர் அம்மையார் அவர்கள் இருவரையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் மக்காவில் விட்டுவிட்டு மீண்டும் நீங்கள் ஷாமுக்கு போய்விட வேண்டும். இந்த நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கண்ணியமானவர்களே, அந்த இடத்திலே தனது பாலகன் அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு, அவர்களுடைய அன்பு மனைவி ஹாஜர் அம்மையாரை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறார்கள். குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அநேகமான துஆக்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஏனைய நபிமார்கள் கேட்ட ஒரு சில துஆக்களை தான் அல்லாஹ் குர்ஆனிலே பேசி இருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியம் அற்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆக்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைத்ததன் பின்பு அந்த குழந்தையையும் அந்த குழந்தையுடைய தாயையும் தனிமையில் விட்டுவிட்டு போக வேண்டும், அந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு போக வேண்டும், தண்ணீர் இல்லாத, மரங்கள் செடிகள் இல்லாத அந்த பாலடைந்த இடத்திலே விட்டுவிட்டு போக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொன்ன நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுவிட்டு போகின்ற போது அல்லாஹ்விடத்தில் நீண்டதொரு துஆவை செய்கிறார்கள். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், நான் என்னுடைய பரம்பரையை, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மனைவியை மனிதர்கள் வாழ முடியாத பயங்கரமான மரங்களும் செடிகளும் முளைக்க முடியாத தண்ணீர் இல்லாத காய்ந்த ஒரு பாலைவனத்திலே விட்டுவிட்டு நான் போகிறேன், அங்கு அவர்களை நான் வாழ வைத்து விட்டு போகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் மனைவியையும் பிள்ளையையும் விடும்போது அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் அங்கு கிடையாது, யாருமே அங்கு கிடையாது. வீடுகளும் கிடையாது, மரங்களும் கிடையாது, கடைகளும் கிடையாது, மிருகங்களும் கிடையாது, பறவைகளும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. சொல்கிறார்கள், ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ், உலகத்தில் இதற்கு பின்னால் யாரெல்லாம் பிறக்க இருக்கிறார்களோ, பிறந்திருக்கிறார்களோ, வாழ இருக்கிறார்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்தில், அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் இந்த மக்காவுக்கு வர வேண்டும், எனது மனைவியையும் எனது பிள்ளையையும் தனிமையில் நான் விட்டு செல்கின்ற இந்த இடத்துக்கு உலக மக்கள் வர வேண்டும், உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் வர வேண்டும். அந்த ஆசையை முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் போட்டு விடுவாயாக. உலகத்தில் யார் யாரெல்லாம்
அந்த பூமிக்கு சென்று ஹஜ் செய்கிறார்களோ, உம்ரா செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய மாளிகையை கண்களால் பார்க்கின்றார்களோ, அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துஆவுடைய பரக்கத்தின் மூலமாக, அந்த துஆவின் சிறப்பின் மூலமாகத்தான் அந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள். சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ், இந்த மனிதர்களில், உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்களில் சிலருடைய உள்ளத்தில் இந்த கஅபாவுடைய அன்பை, இந்த பூமியுடைய மதிப்பை, இந்த பூமியுடைய மகிமையை, இந்த பூமியுடைய சிறப்பை நீ போட்டு விடுவாயாக. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிக் கொடுக்கிறான், இதுதான் மலக்குமார்கள் கட்டிய காபத்துல்லா அமைந்த இடம், இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய காபத்துல்லா அமைந்த இடம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே சொல்லிக் கொடுக்கின்றான். மனைவியையும் பிள்ளையையும் அந்த இடத்தில் விடுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலே அல்லாஹ் போடுகிறான். அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இடத்தில் யாரும் இல்லை, தனிமையிலே விட்டு போகிறேன், யாருமே இல்லை, இந்த பைத்துல் முஹர்ரம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த இடத்தில் உனது வீடு இருந்தது, ஒரு காலத்தில் காபத்துல்லா இருந்தது, ஒரு காலத்தில் உனது மாளிகை இருந்தது. எனவே இவர்கள் இருவரையும் தனிமையில் விட்டுவிட்டு போகிறேன். எதிர்காலத்தில் இந்த பூமிக்கு மனிதர்கள் வர வேண்டும், இந்த பூமிக்கு முஸ்லீம்கள் வர வேண்டும், அவர்களுடைய உள்ளத்தில் ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையை நீ போட்டு விடுவாயாக. வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். யா அல்லாஹ், இதற்கு பின்னால் இந்த பூமியில் யாரெல்லாம் வாழ்வார்களோ, ஆரம்பமாக எனது மனைவியையும் எனது பிள்ளையையும் இந்த பூமியிலே நான் வாழ வைத்திருக்கிறேன், விட்டு வந்திருக்கிறேன். இதற்கு பின்னால் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து வாழ்வார்களோ, வசிப்பார்களோ, யா அல்லாஹ், அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத்து செய்ய வேண்டும், ஹலாலானவற்றை அவர்களுக்கு நீ உணவாக கொடுக்க வேண்டும், அபிவிருத்திகளை நீ அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர நோக்கோடு அந்த இடத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டியவர்களாக அல்லாஹ்விடத்திலே தூர நோக்கோடு ஒரு துஆவை செய்தார்கள். அந்த துஆவுடைய வெளிப்பாடுதான், கண்ணியமான சகோதரர்களே, சில வருட காலங்கள் போகிறது, மகன் குழந்தையாக இருந்தவர் வாலிபராக மாறிவிடுகிறார், சிறுவராக இருந்தவர் இளைஞனாக மாறிவிடுகிறார். மீண்டும் பல வருடங்களுக்கு பின்னால், கண்ணியமான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மக்காவுக்கு அனுப்புகின்றான். உடைந்து கிடந்த, சிதைந்து கிடந்த, தகர்ந்து கிடந்த, அடையாளமற்றதாக இருந்த எனது மாளிகையை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும், மீண்டும் அதை கட்ட வேண்டும், அதை எழுப்ப வேண்டும், அதை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மீண்டும் அனுப்புகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வந்து அல்லாஹு தஆலா எந்த இடத்தை, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில், அவர்களுக்கு முன்னால் மலக்குமார்கள் எந்த இடத்தில் காபத்துல்லாவை கட்டி இருந்தார்களோ அந்த இடத்தை மீண்டும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவிக்கு யாருமே கிடையாது. எந்த மகனை 85 வருடங்களுக்கு பின்னால் பெற்றெடுத்தார்களோ, அல்லாஹ் கொடுத்தானோ, அந்த குழந்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் அங்கு இருக்கிறார்கள். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கற்களை எடுத்துக் கொடுக்கின்றார். தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்களை எடுத்து ஒவ்வொரு கல்லாக வைத்து காபத்துல்லாவை கட்டுகிறார், உயர்த்துகிறார், அல்லாஹ்வுடைய மாளிகையை உயர்த்தி கொண்டு போகிறார். குர்ஆன் அதை பெருமையாக பேசுகிறது. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்திவாரத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த அஸ்திவாரத்துக்கு மேலால் கற்களை வைத்து 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 அல்லாஹ்வுடைய மாளிகையை உயர்த்தி கட்டினார்கள் என்று அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்த அந்த சிறுவன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, புகழ்ந்து பேசிவிட்டு அந்த இடத்திலே அந்த காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் அவர்கள் கேட்ட துஆ, கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் காபாவை கட்டுகின்ற போது அங்கு வேறு கட்டிடங்கள் கிடையாது, வீடு வாசல்கள் கிடையாது, மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை.
அவர்கள் மாத்திரம் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் செய்கின்ற வேலையை, பணியை, எனது இந்த சேவையை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே முதலாவது கேட்ட துஆ, யா அல்லாஹ், எனக்கு நீ சுவர்க்கத்தை தர வேண்டும் என்று கேட்கவில்லை, நரகத்தை விட்டும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கவில்லை, எனது பிள்ளைகளை நீ கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கவில்லை, அல்லது நான் இந்த அளவு பெரிய ஒரு காரியத்தை தனிமையில் செய்திருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்ளவில்லை. காபாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். குழந்தை இல்லாத நேரத்தில் கேட்ட துஆவையும் அல்லாஹ் பேசுகிறான். மனைவியையும் பிள்ளையையும் தனிமையில் விட்டுவிட்டு செல்கின்ற போது கேட்ட துஆவையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிவிட்டு பெருமை கொள்ளவில்லை, பேரை போடவில்லை, பெருமை பேசவில்லை. சொல்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நானும் எனது மகனும் சேர்ந்து ஒரு சிறிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். எளிமையாக சாதாரணமாக உனது வீட்டை நாங்கள் கட்டி அடையாளப்படுத்தி இருக்கிறோம். தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக. பயந்தார்கள், அஞ்சினார்கள். பெருமை வருமோ என்று பயந்தார்கள், முகஸ்துதி வருமோ என்று பயந்தார்கள். யாருமே அங்கு இருக்கவில்லை. யாருமே இல்லாத நேரத்தில் எனது மௌத்துக்கு பின்னால் மக்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட வந்துவிடக்கூடாது. மௌத்துக்கு பின்னால் எமது உள்ளத்திலே நாம் செய்கின்ற நலவுகளை நினைத்து மக்கள் எங்களுக்கு துஆ செய்ய வேண்டும். மாறாக என்ற மௌத்துக்கு பின்னாலும் மக்கள் என்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்ற எண்ணம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யும் போது, காபாவை கட்டும் போது யாருமே காணவில்லை, அல்லாஹ் மாத்திரம் பார்த்துக் கொண்டிருந்தான். பெருமை வருவதற்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அப்போது கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக, இதை அங்கீகரிப்பாயாக, எனது இந்த கர்மத்தை நீ கபூல் செய்து கொள்வாயாக. இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாம் பேசுவதை, இந்த காபாவை கட்டும் போது நானும் மகனும் எதை பேசினோமோ, இதற்கு பின்னால் எதையெல்லாம் பேச இருக்கின்றோமோ, எங்களுடைய வாயினால் வெளியாகுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய். அல் அலீம், எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற விடயங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய். எனவே இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. உனக்காக செய்திருக்கிறேன், உனது திருமுகத்துக்காக செய்திருக்கிறேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபா கட்டப்படுவதற்கு முன்னால் துஆ செய்தார்கள். இங்கு உலக மக்கள் வர வேண்டும், முஸ்லீம்கள் வர வேண்டும், வந்து வாழ வேண்டும், அமல் செய்ய வேண்டும், தவாப் செய்ய வேண்டும் என்று துஆ செய்தார்கள். காபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால், யா அல்லாஹ், எனது இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை வைத்துவிட்டு மகனுக்கு முன்னால் துஆ செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். யாராலும் அழிக்க முடியாத அளவு அல்லாஹ் அந்த காபாவை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். யாராலும் ஒன்று செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் கண்ணியமாக அதை ஆக்கி வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாலும் கூட அந்த காபாவுக்கு சென்றுதான் தவாப் செய்ய வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, காபாவை அல்லாஹ் உயர்த்தி பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த காபாவை உடைப்பதற்காக அப்ரஹாவுடைய படை வருகிற போது அல்லாஹு தஆலா குருவிகளின் மூலம், பறவைகளின் மூலம் அல்லாஹ் அந்த காபாவை பாதுகாக்குகின்றான். மனிதர்கள் யாரும் அதை பாதுகாப்பதற்கு முன்வரவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் பறவைகளை அனுப்பி அந்த காபாவை அல்லாஹ் பாதுகாத்தான், கண்ணியப்படுத்தினான், உயர்த்தினான். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் காபாவுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா ஆங்காங்கே பல இடங்களிலே பேசியிருக்கின்றான். ஆனால் அந்த காபாவை அழிப்பதற்காக, அந்த காபாவை மிதிப்பதற்காக, இழிவுபடுத்துவதற்காக அப்ரஹாவுடைய படை வந்து அந்த படையை அழித்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் முழுமையான ஒரு சூறாவிலே பேசியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, முக்கியமான விடயங்கள், சிறப்பான விடயங்களை அல்லாஹ் குர்ஆனில்
தனி சூறாக்களிலே அல்லாஹ் பேசுவான். லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்தது, உயர்ந்தது, கண்ணியமானது, மதிக்கப்பட வேண்டியது. அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி முழுமையான ஒரு சூறாவில் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் அல்லாஹ் முழுமையான ஒரு சூறாவை ஒரே சந்தர்ப்பத்தில் இறக்கி லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அதே போன்று காபாவை அழிப்பதற்காக வந்த அந்த சமூகத்தை அழித்த வரலாற்றை, அவர்களை அழித்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சின்ன சூறாவில், சூரத்துல் ஃபீல், யானை என்ற பெயரிலே காபாவை அழிப்பதற்காக வந்த யானைப்படையை சிட்டுக்குருவிகளின் மூலம், அந்த குருவிகளுடைய சொண்டிலிருந்து வீசப்படுகின்ற சின்ன கல்களின் மூலம் அல்லாஹு தஆலா யானை படையை அழித்த வரலாற்றை குர்ஆனில் முழுமையான ஒரு சூறாவிலே பேசியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அந்த காபாவை நாடி செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் இரண்டு விதமான நிஅமத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்கள், ஆரோக்கியம், பொருளாதார வளம். இவ்விரண்டுமே ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கொடுக்கப்படுகின்ற அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான நிஅமத்துக்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இரண்டு நிஅமத்துக்களும் யாருக்கு உலகத்தில் கிடைக்குமோ அவர்கள் ஹீஸத் லஹுமுத் துன்யா, இந்த உலகமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு சமன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் ஆரோக்கியம், இரண்டாவது கண்ணியமானவர்களே பொருளாதார வளம். இந்த இரண்டும் அல்லாஹ் எமக்கு தந்தது. காசை சம்பாதிப்பதற்கான உடலிலே சக்தியை, புத்தியை, மூளையை, சிந்தனா சக்தியை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். உடல் ஆரோக்கியத்தின் மூலம் பணத்தை தேடுகிறோம். ஆரோக்கியம் பொருளாதாரத்தை உலகத்தில் வளர்ப்பதற்கு, காசு பணங்களை பெருக்குவதற்கு, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி காண்பதற்கு ஆரோக்கியம் முக்கியமான ஒன்று. இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்து ஆரோக்கியத்தின் மூலம் பொருளாதார வளங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதனால் கண்ணியமானவர்களே, குர்ஆன் பேசுகிறது, உங்களுடைய உடம்பிலே ஆரோக்கியம் இருக்கிறதா, சக்தி இருக்கிறதா, பிரயாணம் செல்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா, நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தஃபாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ, பொருளாதார வளம் இருக்கிறதோ, காசு பணம் இருக்கிறதோ, உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறான்? மன் கஃபர், யாருக்கு உலகத்தில் பணம் கொடுக்கப்பட்டு, வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டு, உடம்புல சக்தி கொடுக்கப்பட்டும் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை என்றால், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஹஜ் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுக்கு பாவிக்கின்ற வார்த்தை கண்ணியமானவர்களே ஃபமன் கஃபர், அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் பாவிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹ் கொடுத்த காசை உலகத்திலே செலவழித்துக் கொண்டு, அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி உலகத்திலே வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அந்த கடமையை செய்யாதவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபமன் கஃபர் ஃபைனல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். யார் ஹஜ் செய்யாமல் நிராகரித்து விடுகிறார்களோ, காஃபிர்களாக மாறி விடுகிறார்களோ, அல்லாஹ் அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் அவர்களை விட்டும் தேவையற்றவன். ஹஜ் செய்தால் உங்களுக்கு நன்மை, நீங்கள் செய்யவில்லை என்றால் எனக்கு எந்த குறையும் வந்துவிடாது, எனக்கு எந்த நஷ்டமும் வந்துவிடாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்றான். இதனால் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே சொன்னார்கள், யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்பை பெற்று, உடலிலே சக்தியை, ஆரோக்கியத்தை பெற்று ஹஜ் செய்யவில்லையோ அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிற போது இஸ்லாமிய அரசுக்கு ஜிஸியா பணம் செலுத்த வேண்டுமோ, ஆள் வரி கொடுக்க வேண்டுமோ, டெக்ஸ் கொடுக்க வேண்டுமோ, அதே போன்று யாரெல்லாம் வசதி வாய்ப்போடு இருந்து ஹஜ் செய்யவில்லையோ அவர்கள் இஸ்லாமிய அரசுக்கு டெக்ஸ் கட்ட வேண்டும், வரி கட்ட வேண்டும் என்ற சட்டத்தை அமுல்படுத்த நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமா ஹும் பிமுஸ்லிமீன்,
வமாஹும் பிமுஸ்லிமீன் 2 தடவைகள் சொன்னார்கள். வசதி இருந்தும் சக்தி இருந்தும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் நிறைவேற்ற முடியுமான காரணங்களை பெற்றும் வேணுமென்றே யாரு அந்த ஹஜ்ஜை தாமதிப்பார்களோ பிற்போடுவார்களோ வமாஹும் பிமுஸ்லிமீன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் உண்மையான முஸ்லீம்களே கிடையாது. அதனால் தான் அவர்கள் ஜிஸ்யா தர வேண்டும், ஆள்வரி தர வேண்டும், டெஸ்ட் கட்ட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களிடத்திலே பணம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருந்தால் அவசரமாக ஹஜ்ஜை செய்து விடுங்கள். வாழ்க்கையில் ஒரு தடவை செய்ய வேண்டிய கடமை வருடா வருடம் செய்ய வேண்டும் என்று வருடா வருடம் ஜக்காத்தை கொடுக்கின்றோம், அது எங்களுடைய பணத்தால் செய்கின்ற கடமை. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் தொழுகின்றோம், அது எங்களுடைய உடம்பால் மாத்திரம் செய்ய வேண்டிய கடமை. ஆனால் ஹஜ் என்பது மிக வித்தியாசமான ஒரு வணக்கம். எங்களுடைய உடம்பாலும் அதை நாங்கள் செய்ய வேண்டும், எங்களுடைய காசையும் நாங்கள் செலவழிக்க வேண்டும். 2 விடயங்கள், எங்களுடைய உடம்பும் சம்பந்தப்படுகிறது, எங்களுடைய காசும் சம்பந்தப்படுகிறது. அதனால் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் ஒரு தடவை நீங்கள் செய்வது போதுமானது, கடமையானது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே காசு இருக்கிறதா, உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா, முதுமையை அடைவதற்கு முன்னால், வயோதிபம் ஆகுவதற்கு முன்னால், நோயாளிகளாக நீங்கள் மாறுவதற்கு முன்னால், உங்களுடைய காசு பணங்கள் தீருவதற்கு முன்னால், உங்களுடைய இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார வளங்கள் அழிவதற்கு முன்னால் நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, 2000 ஆண்டு 2020 ஆண்டு 2021 ஆண்டு உலக மக்களுக்கு ஹஜ் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. காபாவை மூட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. மக்காவுக்கு போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நிலையை அல்லாஹ் மாற்றி செல்வதற்கான சந்தர்ப்பத்தை, வழிகளை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். வசதி உள்ளவர்கள், முடியுமானவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள் அது கடமை என்பதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கடமையை நான் செய்யாமல் மௌத்தாகினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல்யமுத் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலா மஜூசியா, அந்த மனிதன் ஒரு யூதனாக, ஒரு நஸ்ரானியாக, நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு நெருப்பு வணங்கியாகத்தான் அவர் மௌத்தாகுவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் தான் நாம் ஹஜ் செய்யக்கூடிய இடங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டு செல்கிற போது அவர் காலடி வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுகளுக்கும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்குகின்றான், நன்மைகளை கொடுக்கின்றான். மேலும் சொன்னார்கள், ஒரு மனிதன் அங்கு சென்று காபத்துல்லாவை வலம் வருகிறார், தவாப் செய்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்பி அந்த மனிதனுடைய புஜத்தில், தோளில் அந்த மலக்கு அவரை தோலை தட்டி அந்த மனிதனை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்கள், உன்னுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதே போன்று ஒரு மனிதன் தவாப் செய்துவிட்டு 2 ரக்அத் மகாம் இப்ராஹிமுக்கு முன்னால் எந்த இடத்தில் நின்று கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் செய்த பணிகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த இடத்துக்கு முன்னால் யாரெல்லாம் 2 ரக்அத் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவார்களோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் ஒரு மனிதன் கைதியாக, அடிமையாக பிடிக்கப்பட்டு அந்த அடிமையை உரிமையிட்டால், ஒரு அடிமையை உரிமையிட்டால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹு தஆலா தவாப் செய்ததற்கு பின்னால் அந்த இடத்தில் தொழுகின்ற 2 ரக்அத்துகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய 2 மலைகளுக்கு இடையிலே சை செய்கிறார், தொங்கோட்டம் ஓடுகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 70 அடிமைகளை உரிமையிட்டால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அடிமையை உரிமையிடக்கூடியவருக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு அடிமையை உரிமையிட்டால் சுவர்க்கம் என்றால் சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஒரு மனிதன் தொங்கோட்டம் ஓடுகிற போது 70 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக சென்று ஜமராத் எனப்படுகின்ற இடத்தில், எந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானை கல்லால் அடித்து விரட்டினார்களோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் கல்லால் அடித்து அந்த இடத்திலே கல்லால் அடிக்குகின்ற போது
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்ஃபீரு கபீரா, அந்த மனிதன் உலகத்தில் செய்த வட்டி விபச்சாரம் போன்ற பெரும்பாவங்களை அல்லாஹ் ஒவ்வொரு கல்லுக்கும் மன்னிக்கின்றான். ஒரு கல்லை அடிக்கின்ற போது, ஒரு ஹாஜி ஒரு கல்லை வீசுகின்ற போது அவர் செய்த பெரும்பாவம் ஒன்றை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு அரஃபாவுடைய மைதானம் இருக்கிறது. எங்களுடைய துஆக்களையும் எங்களுடைய பாவ மன்னிப்புகளையும் நாம் யார் யாருக்கெல்லாம் துஆ செய்கிறோமோ, நாம் யார் யாருக்கெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்கிறோமோ, நாம் யாருடைய பெயரை சொல்லி துஆ செய்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காக அரஃபாவுடைய மைதானத்திலே காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, வசதி உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள், முதுமை அடைவதற்கு முன்னால், இயலாமல் ஆகுவதற்கு முன்னால் அந்த கடமையை செய்வதற்கு முன் வர வேண்டும். வாலிபர்களாக இருந்தாலும் வசதி இருந்தால் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த கடமையை செய்வதற்கு நாங்கள் முன் வர வேண்டும். வல்லநாயன் அல்லாஹு தஆலா மரணத்துக்கு முன்னால், இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால், உலகத்தில் எந்த காபாவை முன்னோக்கி நாங்கள் தொழுகின்றோமோ, எந்த காபாவை முன்னோக்கி எங்களுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுகின்றதோ அந்த காபாவை சென்று பார்த்து ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு பலம் இல்லாமல் வசதி இல்லாமல் அழுது கொண்டு தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ காசுகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் அவசரமாக மௌத்துக்கு முன்னால் இந்த